நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னா இந்திய பொருளாதாரம் வளருதா வளரலையான்னு நமக்கு எதை வச்சு தெரியும்? ஜிடிபி, மொத்த உள்நாட்டு. ஓகே. நேஷனல் இன்கம் வச்சு தானே National தெரியும், income. தேசிய Yeah. வருமானம் வச்சு தானே தெரியும். அப்போ என்னோட தேசிய வருமானம் நல்லா இருந்தா நான் நல்லா வளர்றேன், உங்க நாட்டோட தேசிய வருமானம் கம்மியா இருந்தா நீங்க நல்லா வளரல, அவ்வளவுதான். ஸோ நேஷனல் இன்கம் கேல்குலேஷன் அப்படிங்கிறது இதோட ஒரு இன்க்ளைன்டு டாபிக். ஓகே. தேசிய வருமானம் கணக்கிடுதல் ஒரு நேஷனல் இன்கம் கேல்குலேஷன். ஓகே. யாரு நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றா? ம். யார் அவங்க? அவங்க எது கால்குலேட் பண்றாங்க? எஸ், வேற வழி இல்லாமையா? ஓகே, ரைட் டவுன். ம். எக்கனாமி க்ரோ ஆகுதான்னு பாக்குறேன். நேத்து சென்சஸ் ஹோம்ஒர்க்ல எழுதினீங்கல்ல, சென்சஸ் யார் எடுக்கிறான்னு எழுதியிருக்கீங்களா? யாராவது யார் எழுதியிருக்கா? யார் எடுக்கிறா? அவர் தான் போய் எடுத்துட்டு வருவாரா? RGCCI. எந்த ஹோம் அஃபேர்ஸ்? அதான் ஆன்சர். எந்த மினிஸ்ட்ரி Home யார் எடுக்கிறா? Affairs. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் Minister of அஃபேர்ஸ். Home Affairs. ஓகே. ஓகே, ரைட் டவுன். நேஷனல் இன்கம் கால்குலேஷன். நேஷனல் எக்கனாமிக் ஹெல்த், தேசிய பொருளாதாரத்தோட அளவிடுதல். தேசிய பொருளாதார அளவிடுதலுக்கு ரொம்ப முக்கியமானது தேசிய வருமானத்தை கணக்கிடுறது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கால்குலேட் நேஷனல் இன்கம் ஃபார் நேஷனல் நேஷன்ஸ் எக்கனாமிக் ஹெல்த். ஓகே. தேசிய வருமானத்தை கணக்கிடுதல் மிகவும் முக்கியம். எதற்கு அப்படின்னா தேசிய பொருளாதாரத்தோட தேசிய பொருளாதாரத்தை அளவிடுதலுக்கு. ஓகே. நெக்ஸ்ட். ஸோ த ஏஜென்சி விச் புரியல கொஞ்சம் கால்குலேட்ஸ் கேட்கணும். அப்படிங்கிறது என்எஸ்ஓ. இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி இங்கிலீஷ் சொல்லுங்க. பிரச்சனை ஆயிடுச்சா இப்போ? நேஷனல் இன்கம் இஸ் கால்குலேட்டட் பை என்எஸ்ஓ. நேஷனல் இன்கம் இஸ் கால்குலேட்டட் பை என்எஸ்ஓ. எதுக்கு அப்படின்னா ஃபார் டு டிட்டர்மைன் நேஷன்ஸ் எக்கனாமிக் ஹெல்த்னு வச்சுக்கலாம். டு டிட்டர்மைன் நேஷன்ஸ் எக்கனாமிக் ஹெல்த். மேம் ஃபர்ஸ்ட்ல இருந்து டெஃபினிஷன் சொல்லுங்க மேம். டெஃபினேஷன்லாம் எழுதுற நம்ம எழுதுறது தான் எழுதுங்க. டு டிட்டர்மைன் நேஷன்ஸ் என்ன சொன்ன நீங்க? வர அதுக்கு வர ஒரே நிமிஷம். நேஷனல் இன்கம். ஓகே. தேசிய வருமானத்தை கணக்கிடுறது எதுக்கு அப்படின்னா ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை அளவிடுறதுக்காக. ஸோ நேஷனல் இன்கம் இஸ் கால்குலேட்டட் டு டிட்டர்மைன் நேஷன்ஸ் எக்கனாமி. ஹூ கால்குலேட்ஸ்னா என்எஸ்ஓ. என்எஸ்ஓனா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஓகே. தேசிய புள்ளியியல் அலுவலகம் தமிழ்ல. தேசிய புள்ளியியல் அலுவலகம். ஓகே. இப்போ அடுத்தது என்எஸ்ஓ. என்எஸ்ஓ தேசிய புள்ளியியல் அலுவலகம். என்எஸ்ஓ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ். இதுதான் நோடல் ஏஜென்சி. இதுதான் முக்கியமான அமைப்பு. எதுக்கு அப்படின்னா டு கால்குலேட் நேஷனல் இன்கம். டு கால்குலேட் நேஷனல் இன்கம். இது எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது ரிப்பீட்டடான கொஸ்டின். என்எஸ்ஓ 2019. 2019. ஓகே. என்எஸ்ஓ தேசிய புள்ளியியல் அலுவலகம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 2019. எதையும் எதையும் மர்ஜ் பண்ணினா சிஎஸ்ஓ என்எஸ்எஸ்ஓ. ஓகே. சிஎஸ்ஓ பிளஸ் என்எஸ்எஸ்ஓ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் அமைப்பு. அதோட சேர்ந்து நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். டன். ஸோ சிஎஸ்ஓவும் என்எஸ்எஸ்ஓவும் மர்ஜ் பண்ணி என்எஸ்ஓவை 2019 உருவாக்குனாங்க. இந்த என்எஸ்ஓ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறது கொஸ்டின். எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்.
Ministry of Statistics and Program Implementation. Ministry of Statistics and Program Implementation. ஸோ என்எஸ்ஓ தான் இன்னைக்கு நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்றாங்க. என்எஸ்ஓ அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 2019. எதையும் மர்ஜ் பண்ணாங்க, சிஎஸ்ஓவும் என்எஸ்எஸ்ஓவையும். இப்போ என்எஸ்ஓ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் கமிஷன், என்எஸ்சி. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷன், புள்ளியியல், தேசிய புள்ளியியல் அமைப்பு. நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கமிஷன். இது எப்போ? என்எஸ்ஓ எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 2019. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 2005. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. என்எஸ்சி எந்த வருஷம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு. ஓகே, இப்போ என்எஸ்சிக்கும் என்எஸ்ஓக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்எஸ்ஓ என்எஸ்சி ரெண்டு படிச்சிருக்கோமா? இப்போ என்எஸ்ஓ 2019, என்எஸ்சி 2005. இது ரெண்டுமே எது கீழே வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே தான் வருது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, என்எஸ்ஓ கால்குலேட் பண்ணுது. என்ன கால்குலேட் பண்ணுது? நேஷனல் இன்கம். என்னங்க 2005 மேம். 5 தானே மேம் என்எஸ்சி? 25 எழுதிட்டேனா? 2005. ஓகே, அப்ப இது என்னத்தை கால்குலேட் பண்ணுதுங்க? தேசிய வருமானத்தை கால்குலேட் பண்ணுது. ஆனா எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்றது நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் கமிஷன். என்ன கைட்லைன்ஸ் யூஸ் பண்ணும் கணக்கு எடுக்கும் போது? வீடு வீடா போய் எடுக்கணுமா? சாம்பிள் சர்வே எடுக்கணுமா? ஒரு மாசம், வருஷத்துல ஒரு மாசம் எடுக்கணுமா? ஒரு வாரத்தோடது எடுக்கணுமா? அப்படிங்கிற கைட்லைன்ஸ் கொடுக்கறது கமிஷன். அந்த கமிஷனோட பரிந்துரையின் படியில இத கணக்கிடுறது என்எஸ்ஓ. ரெண்டும் வித்தியாசம் புரிஞ்சிருச்சுங்களா? எஸ், வாட் இஸ் என்எஸ்ஓ, வாட் இஸ் என்எஸ்சிங்கிறது டோட்டலி என்னது எக்கனாமியோட ஃபேவரட் ஏரியா. கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப எப்படி G20 அப்படிங்கிறது ஒரு ஃபேவரட் ஏரியாவோ அந்த மாதிரி என்எஸ்ஓங்கிறது தான் அலுவலகம், அதுதான் கணக்கிடுது. ஆனா அது எப்படி, எந்த முறையில கணக்கிடணும், எதை கருத்துல கொண்டு கணக்கிடணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் கொடுக்கறது என்எஸ்சி. ரெண்டுமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வர்றதுதான். ஓகே, மேம் கைண்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிகியூட்டிவ் அந்த மாதிரியா மேம்? ஐயோ அவ்வளோலாம் இல்ல, சும்மா அட்மின், மேனேஜ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மின். புரியுதுங்களா? இப்ப மேனேஜ்மெண்ட் தான் சொல்லும் என்ன என்ன கோர்ஸ், எஸ் என்ன ஃபீஸ், எல்லாமே இவங்க சொல்லுவாங்க. ஆனா அட்மிஷன்ஸ் அதெல்லாம் பாக்குறது யார்? அட்மின் டிபார்ட்மெண்ட் தானே. புரிஞ்சிருச்சுங்களா? என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு இவங்க சொல்லுவாங்க, அதை பண்றத அவங்க தான். புரிஞ்சிருச்சா? டன். ஓகே, நெக்ஸ்ட் நேஷனல் இன்கம் கால்குலேஷன். ஃபர்ஸ்ட் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி எழுதலாமா? டோட்டல், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதிருங்க, அப்புறம் தமிழ் எழுதிக்கலாம். டோட்டல் வேல்யூ ஆஃப் ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Total value of all final goods and services produced within the total value of all final goods and services produced within the geographical boundary of the country, produced within the geographical boundary of the country during a particular period. During a particular period. அந்த பீரியட் 1 year. Okay, I repeat, GDP is the total value of all final goods and services produced within the geographical boundary of the country during a particular period. ஒரு ஆண்டுல ஒரு நாட்டுல எவ்வளவு உற்பத்தி அப்படிங்கிற மொத்த பண வேல்யூ. எஸ், இன் தமிழ்ல சொல்றேங்க. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி நிலை, ஃபைனல் வேல்யூ தானே. சோ இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு.
ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி நிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பு. மொத்த சந்தை மதிப்பு. அண்டர்ஸ்டுட்? ஃபைன். ஸோ ஜிடிபி கான்செப்ட் என்னங்க? ஸோ இது ஒரு நாடு, இதுல 1 இயர்ல, ஒரு ஆண்டில், ஸோ 1 இயர்ல இதுக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் பிளஸ் சர்வீசஸோட ஃபைனல் வேல்யூ. கரெக்டா? ஃபைன். அதோட வேல்யூ என்னவோ அதுதான் ஜிடிபி. ஓகே, நவ் ஜிஎன்பி. அடுத்தது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மொத்த தேசிய உற்பத்தி. கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மொத்த தேசிய உற்பத்தி. ஓகே, ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்றேன். மொத்த தேசிய உற்பத்தி என்பது மொத்த தேசிய உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டினரால், இது ஒரு நாட்டில், அது ஒரு நாட்டினரால், ஒரு ஆண்டில் ஒரு நாட்டினரால் உற்பத்தி செய்யப்பட்ட, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டினரால் உற்பத்தி செய்யப்பட்ட சொத்துக்களால், சாரி, எங்க விட்டேன், ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பணிகள் மற்றும் பண்டங்கள் மொத்த இறுதி சந்தை மதிப்பு. ஒரு ஆண்டில் ஒரு நாட்டினரால் உற்பத்தி செய்யப்பட்ட பணிகள் மற்றும் பண்டங்களின் மொத்த இறுதி சந்தை மதிப்பு. ஓகே, கேன் வி ரைட்டுங்க இங்கிலீஷ்ல? GNP is defined as the GNP is defined as the total value of goods and services, total value of goods and services produced by Indians in a particular year. Produced by Indians in a particular year. ஓகே, அப்ப ஜிஎன்பி அப்படிங்கிறது டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை இந்தியன்ஸ் இன் அ பர்டிகுலர் இயர், ஜென்ரலி 1 இயர். இப்போ இங்க என்னன்னா, ஒரு ஆண்டில் ஒரு நாட்டினரால், ஜென்ரலா ப்ரொடியூஸ்ட் பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் வில் ஹேப்பன், திஸ் இஸ் இந்தியா, இந்தியன்ஸ் வில் பி லிவிங் எல்ஸ்வேர். எங்காவது இருப்பாங்கல்ல, அவங்க அங்க உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா ப்ரொடியூஸ்ட் பை இந்தியன்ஸ் இன் அ ஃபினான்ஷியல் இயர், ஒரு நாட்டினரால். இங்க ஜியாகிரபிக்கல் பவுண்டரிங்கிற வட்டம் வராது. புரிஞ்சிருச்சா ரெண்டுக்கும்? ஓகே, அப்போ இதுல ரெண்டே ரெண்டு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். இஃப் யூ கேன் லிசன் ஃபார் அ மினிட், அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்க திருப்பூர் எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டுல திருப்பூர் எடுத்துக்கலாம். திருப்பூர்ல நிறைய ஃபாரினர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதே திருப்பூர்ல இங்கேயும் ஃபாரினர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஃபைன். இதுல அந்த ஃபாரினர்ஸோட இன்கம் ஆட் பண்றோம். ஏன்னா அந்த லிமிட் ஜியாகிரபிக்கல் பவுண்டரி தானே தவிர அவங்க இந்தியனா ஃபாரினராங்கிறது நமக்கு தேவையில்லை. அவங்க ப்ரொடக்ஷன், அவங்க கன்சப்ஷன், அவங்களோட வேல்யூவும் எடுத்துக்கிறோம். இங்க நம்ம இந்தியன்ஸ் வெளியே இருக்கிறவங்களது ஆட் பண்றோம், அவங்களது மைனஸ் பண்ணிக்கிறோம். புரிஞ்சிருச்சா? கிளியர்? எனி டவுட்டுங்க இதுல? புரிஞ்சிருச்சா? எஸ். என்னன்னா இங்க ஜிடிபில டொமஸ்டிக் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த இதுதான் இந்தியா, இந்த ரூம் தான் இந்தியானா உங்க எல்லாத்தோட மார்க்கும் நான் எடுத்துக்கிறேன். நீங்க என்னெல்லாம் ஃபைனல் வேல்யூ ஆஃப் மார்க்ஸோ அதை ஃபுல்லா நான் எடுத்துக்கிட்டா ஜிடிபி. ஓகே, இதுதான் இந்தியா. ஆனா வெளியே ஸ்டடி ஹால்ல இருக்கிறவங்க இந்தியன்ஸ், நீங்க இதுல சில பேர் நான் இந்தியன்ஸ்னா இந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் எடுக்காம இங்க நான் இந்தியன்ஸை மைனஸ் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வெளியே ஸ்டடி ஹால்ல இருக்கிற இந்தியன்ஸோட மார்க்கையும் நான் எடுத்துக்கிறேன். புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். ஸோ இந்த பவுண்டரி தான் இங்க இருக்கிற டிஃபரன்ஸ். அதுக்கு நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். ஒன்லி இன்சைட் இந்தியா, இங்கே இல்ல. வெளியே இருக்கிறவங்க இந்தியன்ஸா இருந்தா அவங்களது எல்லாமே ஆட் பண்ணிக்கணும், உள்ள இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். Understand the difference between GDP and GNP? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இது தேசிய மொத்த தேசிய உற்பத்தி. அப்ப தேசியனா they should have that origin of nation, இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். கிளியர்? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதலாம்.
suppose 100 crore Indians plus 10 crore foreigners, 100 கோடி இந்தியர்களும் 10 கோடி அயல்நாட்டவர்களும் எங்க இருக்காங்க? இந்தியாக்குள்ள இருக்காங்க. ஓகே, இது கேஸ் 1. கேஸ் 2ல 100 crore இந்தியன்ஸ் பிளஸ் 10 crore ஃபாரினர்ஸ் அண்ட் 10 crore என்ஆர்ஐ. ஓகேவா? இங்கேயும் அதே 10 crore என்ஆர்ஐ சேர்த்திக்கலாம். அப்போ என்ஆர்ஐனா என்ன? அயல்நாட்டுல வாழ்ற இந்தியர்கள். ஓகே, இந்தியன்ஸ் லிவிங் அப்ராட். 100 crore இந்தியன்ஸ் லிவிங் இன் இந்தியா, 10 crore ஃபாரினர்ஸ் லிவிங் இன் இந்தியா. ஓகேவா? இப்போ ஜிடிபி கால்குலேட் பண்ணா நான் என்ன பண்ணணும்? ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது 100 crore இந்தியன்ஸோடது 10 crore ஃபாரினர்ஸ் எடுத்துட்டு மைனஸ் 10 crore என்ஆர்ஐ. ஓகேவா? அவங்களோட டோட்டல் வேல்யூ நான் எடுத்துக்க மாட்டேன், இது ரெண்டை மட்டும் சேர்த்துப்பேன். இதுவே நான் ஜிஎன்பி கால்குலேட் பண்ணேன்னா foreigners 100 minus 10 crore foreigner plus 10 crore NRI. Clear? Okay, done. Next, write down NDP. எங்க ஜிடிபில அவங்களுக்கு நம்ம சேர்த்திக்கவே மாட்டோம். நாட் இன்க்ளூடட். நான் வந்து இங்க நம்ம என்ன சொல்றது, சம் கிடையாது, நாட் இன்க்ளூடட், அவ்வளவுதான். இதை நம்ம கால்குலேட்டே பண்ண மாட்டோம். இங்க இவங்களத கால்குலேட்டே பண்ண மாட்டோம், இதை மட்டும் சேர்த்தி கால்குலேட் பண்ணிட்டு மைனஸ் பண்றது கிடையாது. அப்ப இதுல வேல்யூ வில் கோ டவுன். நோ, அது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன் என்டிபி. என்டிபினா என்னங்க? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டே தான். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபி அப்படின்னா ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தேய்மானம் போனதுக்கு அப்புறம் வர நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகே, புரிஞ்சிருச்சா? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதுல இருந்து டிப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டா தட் பிகம்ஸ் யுவர் நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நிகர உள்நாட்டு உற்பத்தி, தமிழ்ல நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, என்னங்க டிப்ரிசியேஷன்? இப்போ இந்த ஃபேன் ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா ஒரு வருஷத்துக்கு 10% டிப்ரிசியேஷன். ஓகே, இப்போ வாங்கி 5 வருஷம் ஆனா இன்னைக்கு அதோட வேல்யூ என்ன? வாங்கும் போது 5000, ஒரு வருஷத்துக்கு 10% டிப்ரிசியேஷன். ஓகே, முடிஞ்சு போச்சா? எப்படி? வாட் இஸ் த வேல்யூ நவ்? 2500. ரைட். 5000க்கு வாங்கினா ஃபர்ஸ்ட் வருஷம் 10% டிப்ரிசியேஷன்னா தட் பிகம்ஸ் 4,000. அதுக்கு 10%னா the next year becomes 450. 4,050. அதுக்கு 10%னா புரியுதா? அப்படி போய் it will be around some 2700 or something. ஓகே, அப்படி டிப்ரிசியேஷன் ஆயிட்டே இருக்குல்ல, ஆனாலும் இதுல இருந்து ஒரு வேல்யூ வந்துகிட்டு தானே இருக்கு. ஓகே, இப்ப பஸ், புதுசா பஸ் வாங்கி விடுறாங்க கவர்மெண்ட், பெண்கள் விடியல் திட்டம் பார்த்திருக்கீங்களா? ஓகே, அந்த பெண்கள் விடியல் திட்டம் பஸ் வாங்குறாங்க, அதுல இருந்து ஒரு ரெவென்யூ வருது. ஆனா அது டிப்ரிஷியேட் ஆயிட்டே தானே இருக்கு. ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி டிப்ரிசியேஷன் போக நிகர தேசிய உற்பத்தி தான் ஜிடிபி. ஓகே, அதே மாதிரி என்டிபிக்கு என்பிக்கு என்என்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதுக்கு கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் மைனஸ் டிப்ரிசியேஷன் என்என்பி. ரைட் ஆன். ஜிஎன்பிலையும் மைனஸ் டிப்ரிசியேஷன் பிகம்ஸ் என்என்பி. புரிஞ்சிருச்சா? புரியலையா? ஜிடிபி ஜிஎன்பி ரெண்டும் தரவா? நம்ம ஜிடிபினா கண்ட்ரி பவுண்டரி வேணும், ஜிஎன்பிக்கு பவுண்டரி வேண்டாம், இந்தியன்ஸ் எங்க இருந்தெல்லாம். இந்த ஜிடிபில ஒரு வேல்யூ வரும்ல, ஒரு 100 crore வரும்னா அந்த 100 crore நீங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கு மியூட் பண்ணிருங்க. 100 crore நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது யூஸ் பண்ணிருப்பீங்க இல்ல, கூட்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பீங்க? மெஷினரி யூஸ் பண்ணி தானே. அந்த மெஷினரியோட டிப்ரிசியேஷன் 10 crore போனதுக்கு அப்புறம் 90 crore தான் உங்க மொத்த உள்நாட்டு உற்பத்தி.
வேர் அண்ட் டேர் இருக்கு, மெயின்டெனன்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்குல்ல, அது போக அதுதான் என்டிபி. அதே ஜிஎன்பில வர வேல்யூ மைனஸ் டிப்ரிசியேஷன் என்பி. புரிஞ்சிருச்சா? எஸ். நிகர தேசிய உற்பத்தி ஜிஎன்பில இருந்து தேய்மானத்தின் மதிப்பு, முதலீடு, சொத்து அதெல்லாம் கழிச்சதுக்கு அப்புறம் வர்றது. ஓகே, தேய்மானத்தை கழிச்சுட்டு அதுக்கு எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கீங்கிறது கழிச்சுட்டா ஒரு வேல்யூ வரும்ல, அதுதான் ஒரிஜினல். யூ டூ அ சாரி பிசினஸ். ஃபைன், ரொம்ப சிம்பிள். யூ டூ அ சாரி பிசினஸ். நீங்க ப்ரொடியூசரா இருக்கலாம், ரீசெல்லரா இருக்கலாம். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரொடியூசர். ஒரு சாரி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஒரு எஃபர்ட் வேணும், இல்ல லேபர் இருக்கு, வீவிங் இருக்கு, ஏதா அதோட அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இட் காஸ்ட் 600 rupees. அதுதான் டோட்டல் வேல்யூ ஆஃப் தட் கூட்ஸ். கரெக்ட்? ஓகே. இந்த 600 அப்படியே இஸ் இட் ப்ராஃபிட்? நோ நோ. அந்த மெஷின், வீவிங் மெஷினுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குல்ல, அத டிப்ரிசியேஷன் இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணா வர்றது என்டிபி. புரிஞ்சிருச்சா? ஓகேவா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? ஓகே, இந்த 4 கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி, இது ரெண்டும் கால்குலேட் பண்றது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அது டிப்ரிசியேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன். நேஷனல் இன்கம், தேசிய வருமானம், இது எது யூஸ் பண்ணி நம்ம நேஷனல் இன்கம் அக்யூரேட்டா எடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்டிபி எடுத்துக்கலாமா நேஷனல் இன்கம்க்கு? ஓகே, இருங்க, உங்ககிட்டயே தான் திருப்பி வருவேன். நேஷனல் இன்கம் என்டிபி வச்சு நீங்க எடுத்துக்கிறீங்க. நேஷனல் இன்கம்ல இருந்து நான் பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இந்தியா கால்குலேட் பண்ணும். அப்ப என்டிபில இருந்து எடுத்தா எனக்கு பர் கேபிட்டா இன்கம் கரெக்டா வருமா? கோகுல், நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்டிபி எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, இருங்க, அவர் பாவம் என்டிபி எடுத்திருக்காரு, எடுத்துட்டு அவர் வச்சுட்டே வரேன். இப்போ என்டிபி நம்ம செலக்ட் பண்ணும் போது வராது, இது வேணுங்கும் போது வரும். என்டிபி எடுத்துட்டீங்க. என்டிபினா என்ன? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்ப இந்தியாங்கிற பவுண்டரிக்குள்ள இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ் மைனஸ் டிப்ரிசியேஷன், இது எடுத்துட்டோம். இதுல டிப்ரிசியேஷன் போய் நீங்க என்டிபியை நேஷனல் இன்கம் சொல்றீங்க. நேஷனல் இன்கம்ல இருந்து தான் நான் பர் கேபிட்டா இன்கம் எடுக்கணும். ஆமா தானே? அதுல எந்த டவுட்டும் இல்ல இல்ல. ஓகே, இப்ப நான் என்டிபி டிவைடட் பை பாப்புலேஷன் போட்டா எனக்கு ஒரு இன்கம் வரும் இல்ல, அது என் பர் கேபிட்டா இன்கமா? வரும் போட்டா வரும், ஆனா அதுதானான்னு கேக்குறேன். ஓகே, அவரு ஓகே வரும்னு சொல்றாரு, அதுதான் நேஷனல் இன்கம் பர் கேபிட்டா இன்கம் சொல்லிட்டாரு. இல்ல, இது வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, வேற இது 4ல எது எடுத்தா நேஷனல் இன்கம் வரும்? தேசிய வருமானம். இதுல இருந்து எதை கருத்துல கொண்டு எடுத்தா வரும்? சாப்பிட்டீங்களா? ஜிடிபி, என்டிபி 4 தான் இருக்கு. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4, ஆல் ஆஃப் தி அபவ், நன் ஆஃப் தி அபவ் போட்டா முடிஞ்சு. மக்களே, என்என்பியா என்டிபியா? கோகுல்ட்டே போறேன். ஒரு அடுத்த கிளாஸ் வர மாட்டார் மேம், எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு ஆன்லைன்ல பாத்துக்கிறேன். கோகுல், என்டிபி இருக்குல்ல, என்டிபில இந்தியாக்குள்ள வேலை செய்யற எல்லாத்தோட பணத்தையும் நம்ம சேர்த்தி தான் ஜிடிபி. அதை டிப்ரிசியேஷன் பண்ணா என்டிபி. அப்ப திருப்பூர்ல வேலை செய்யற ஃபாரினர் இருப்பான்ல, அவனோட வருமானம் நம்ம எடுக்கிறோம்ல, அப்ப அதை டிவைட் பை டோட்டல் பாப்புலேஷன், அவன் ஜாஸ்தியா சம்பாதிக்கல, கம்மியா, அப்ப நேஷனல் இன்கம் வராது இல்ல. புரியுதா? அப்ப நேஷனல் இன்கமோட தமிழாக்கமே என்ன? தேசிய வருமானம். அப்ப தேசிய அப்படின்னா நேஷனல் இன்கம், இந்தியாவோட நேஷன்ஸ் மட்டும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு தானே தெரியணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுக்கு தானே போகணும். ஓகே, அதுல கிளியரா வேணும்னா இதுதானே டிப்ரிசியேஷன் போக, இதுதானே கரெக்ட். புரிஞ்சிருச்சா? ஒண்ணு நான் கரெக்டா இருக்கணும், இல்ல நீங்க கரெக்டா இருக்கணும். கரெக்டா? ஓகே, see understood the practicality. இப்போ நமக்கு எக்கனாமிக்ஸ்ல கை கொடுக்கறது வீடு மட்டும்தான். இது ஒரு வீடு. இந்த வீட்டுல ஃபாதர், மதர், டாட்டர், சன் 4 பேர். ஓகே, பிளஸ் 2 கெஸ்ட். ஓகே, இப்ப ஜிடிபி கால்குலேட் பண்றேன். நான் எதை மட்டும் எடுப்பேன்?
எல்லாத்தையுமே எடுத்துருவேன். ஓகே, அப்ப 6 பேரோட இன்கம் 6 இன்டூ 10,000 60,000 ரூபாய் வந்துடும். நான் ஜிஎன்பி கால்குலேட் பண்றேன். எதை எடுப்பேன்? Father, mother's 40,000 வந்துடும். ஓகே, இப்ப எனக்கு இந்த வீட்டோட வருமானம் என்ன, நேஷனல் இன்கம் என்னன்னு தெரியணும். அப்ப இது டிவைடட் பை 4 போட்டா 10,000 என் நேஷனல் இன்கமா? இதை நான் ஏன் எப்படி எடுக்க முடியும்? அவங்க தான் கெஸ்ட் ஆச்சே, இந்த வீட்டோட வருமானத்துக்கு அவங்க கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டாங்களே. சும்மா இந்த வீட்டுல இப்ப எவ்வளவு பணம் புழங்குதுன்னு தெரியறதுக்கு வேணா ஜிடிபி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம நாட்டுக்குள்ள எல்லைக்குள்ள எவ்வளவு பணம் புழங்குதுன்னா ஜிடிபி எடுத்துக்கலாம். பட் வாட் பிலாங்ஸ் டு அஸ் இஸ் கால் நேஷனல் இன்கம். இப்ப தேசிய வருமானத்துக்கு எது வேணும்? ஜிஎன்பி தான் வேணும். இப்ப ஜிஎன்பில எக்ஸாக்டா 40,000 ரூபாய் தேசிய வருமானம் நான் போடலாமா? அப்ப இந்த வீட்டுல சாப்பிட்றதுக்கு ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஓகே. அப்ப அந்த செலவை தான் நம்ம டிப்ரிசியேஷன் போட்டா 6 பேர் இருக்கிறக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவாயிரும், பாக்கி 20,000 ரூபாய் வரும். அந்த இது மெயின்டெனன்ஸ் கரெக்ட் தானே? அது பண்ணாதான் வாழ முடியும். அந்த 20,000 டிவைடட் பை 4 என்னோட 5K தான் தலா வருமானம். கரெக்டா? புரிஞ்சிருச்சா? சோ நேஷனல் இன்கம் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் வாட்? NNP. பாட்டு அடுத்த கிளாஸ்ல இடத்த மாத்திடுவாங்க. NNP கரெக்டா? எஸ். வாட் இஸ் இட் டிரைவ்ட் ஃப்ரம்? NNP. NNP divided by total population gives Per capita income. correct. மேம் ஒரு டவுட் மேம். ஆமா, மேம் அவங்க வந்து நேஷனல் தானே, தோ தே டோன்ட் கான்ட்ரிபியூட். அவங்க ஏர்ன் பண்றதும் இந்தியன்ஸோட தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதான் இங்கே இதே ஒன் மோர் பிரதர் இன் யூஎஸ். ஓகே, ஒன் மோர் பிரதர் இன் யூஎஸ். இப்போ இந்த அண்ணா அமெரிக்கால இருந்து இங்க ஒரு காசு அனுப்புவார்ல, அதை நம்ம சேர்த்துவோமா சேர்த்த மாட்டோமா? ஃபர்ஸ்ட் அதை தானே சேர்த்துவோம், நிறைய அங்க இருந்தானே வரும், அதை சேர்த்திப்போம். ஓகே, அப்ப அவங்க வந்து நம்ம வீடு தான் ஆனா வெளியே இருக்காங்க. பாப்புலேஷன்ல அவங்க சேர்த்துவோமா சேர்த்த மாட்டோமா? அமெரிக்கா போயிட்டான், எனக்கு 2 பையன் இல்ல ஒரே பையன் மாத்திர மாட்டோம்ல. ஸோ பாப்புலேஷன்லயும் அவங்க ஆட் பண்ணுவோம்ல. அப்ப கிளியர் ஆயிடுச்சா? கொடுத்தா ஆட் பண்ணுவோம், கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண மாட்டோம். என்ஆர்ஐ நமக்கு வரும்ல, ரெமிட்டன்ஸ் வரும்ல, அதை வச்சு மட்டும் தான் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே டன். எஸ், வேற ஏதாவது டவுட் கேட்டீங்க? ம் நேற்றுக்கு கிளாஸ்ல வந்து நேஷனல் இன்கம் வந்து ஜிடிபில இண்டிகேட் அதுதான் நான் பண்ணுவோம். பாக்ஸ் போட சொன்னேன்ல, போட்டிங்களா? பாக்ஸ் போட்டு வைங்க. அந்த பாக்ஸ் இருக்கட்டும், பின்னாடி நம்ம அதுல கட்டம் கட்டி வீடு கட்டிக்கலாம். ஓகே. மேம் நேஷனல் இன்கம் இஸ் derived from NNP க்கு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னீங்க மேம்? per capita income என்னமோ ஸ்டேட்மெண்ட். என்ன சொன்னேன்? நேஷனல் இன்கம் இஸ் derived from NNP. NNP divided by total population is called per capita income. NNP divided by total population is called per capita income. Who's that media? பிரஸ் மீடியாலாம் கிளாஸ்ல இருக்கீங்க போல. யார் அந்த மீடியா? நான் வேற ஓவரா பேசுவேன் கிளாஸ்ல. யா, கேன் யூ ப்ளீஸ் அன்மியூட்டுங்க? அன்மியூட்டும் பண்ண மாட்டாங்க, வீடியோ ஆன் பண்ண மாட்டாங்க. யாருங்க அது மீடியா லாகின்? ஹலோ, who's that? சரி, ஸ்விட்ச் ஆன் த வீடியோஸ்ங்க. எல்லாரும் வீடியோ ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்க. வீடியோ ஸ்விட்ச் ஆன் பண்ணாதவங்கலாம் இப்போ ரிமூவ் பண்ண சொல்லிடலாம். ஓகே, எஸ், ஸ்விட்ச் ஆன் or we'll remove in 2 minutes. Next, write down. What did we write? Per capita income வந்து NNP divided by total population is per capita income. இதுதான் most accurate. பிரியதர்ஷினி, கால் நந்தினி. எஸ், டன்னுங்களா? அப்போ NNP divided by total population is called per capita income. Okay, next write down. எங்க விட்டேன்? பர்சனல் இன்கம். per capita income எழுதிட்டோமா? பர்சனல் இன்கம் தனிநபர் வருமானம். per capita income போய் தனிநபர் வருமானம். பர்சனல் இன்கம் தனிநபர் வருமானம். தனிநபர் வருமானம் என்பது ஃபர்ஸ்ட் தமிழ் எழுதிக்கோங்க. தனிநபர் வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில்
ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளிலிருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம். ஃபைன். ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபருக்கும் பல வழிகளிலிருந்து கிடைக்கப்பெறும் மொத்த வருமானம். ஃபைன். தமிழ். ஓகே. இங்கிலீஷ். Personal income refers to an individual's total earning. Personal income refers to an individual's total earning from wages, investment enterprises, etc. Personal income refers to an individual total earning from wages, investment, etc. புரிஞ்சிருச்சா? in a particular year. மேம் இங்கிலீஷ்ல ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. Okay. Personal income refers to an individual's total earning. Personal income refers to an individual's total earning from wages, investment, etc. Okay. In a particular year. பிரஸ் மீடியாலாம் லாகின்ல இருக்கு. நீங்க தான் மேடம் பாருங்க. பிரஸ் மீடியா லாகின் பாருங்க. எஸ். ஓகே, கம் ஆன், வில் கண்டினியூ. இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் per capita income and personal இன்கம்ங்க? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். per capita income and personal income ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவ்வளவுதான். இப்போ இதே வீடு தான், ஆவரேஜ் 5000 வருது. ஓகே. ஆனா அப்பாவோட வருமானம் 50, அம்மாவோட வருமானம் 60, பிரதரோட வருமானம் ஒரு 40, சிஸ்டரோட வருமானம் ஒரு 50. அப்படிங்கும் போது இது பர்சனல் இன்கமா மாறிடும். கிளியருங்களா? ஃபைன். பர்சனல் இன்கம் இஸ் டிஃபரெண்ட். ஆனா பர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜ். பர்சனல் இன்கம்ல மொத்தமா நீங்க செலவு பண்ண முடியுமா? உங்க காசு தானே. பண்ணலாமா கனிஷா? பண்ணலாம் இல்ல? கனிஷா சம்பாரிச்சா கனிஷா பண்ணிக்கலாம்ல? ஓகே. போன கிளாஸ்ல தூங்கிட்டீங்க, அவ்வளவுதான். பர்சனல் இன்கம் ஃபுல்லா செலவு பண்ண முடியுமா காவ்யா? பண்ணிக்கலாம். காவ்யா காசு தானே, பண்ண முடியும். திலகவதி பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணிக்கலாம் சொன்னாலும் டாக்ஸ் யார் கட்டுவா? உங்க அப்பா கட்டுவாரா? சொல்லு. அவங்க அப்பா தான் கட்டுவார் அவளுக்கு. சோ பர்சனல் இன்கம் இஸ் ஆக்சுவலி மைனஸ் taxes, disposable taxes. Okay. Personal income called disposable income, no ma'am? ஆமா, disposable personal income, DPI. Disposable personal income is equal to personal income minus taxes. DPI மட்டும் சொல்லுங்க மேம். டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம் செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம். எனக்கு வருமானம் 50,000 ரூபாய், டாக்ஸ் எல்லாம் கட்டினது போக நான் எவ்வளவு செலவு பண்ண முடியும்? 45,000 ரூபாய் செலவு பண்ண முடியும். செலவிடக்கூடிய தனிநபர் வருமானம். ஓகே. நெக்ஸ்ட். அப்ப per capita income அப்படிங்கும்போது ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியால ஒரு பர்சனோட இன்கம். எஸ், somebody asked டவுட்டா? டிடக்டிங் டைரக்ட் டாக்ஸ். ஆமாங்க, டைரக்ட் டாக்ஸஸ் தான். இன்டைரக்ட் டாக்ஸஸ் நீங்க வாங்கும் போதே கட்டிடுவீங்கல்ல, மோஸ்ட்லி டைரக்ட் டாக்ஸஸ் தான். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் ரைட் டவுன் per capita income. இது மட்டும் எழுதிட்டு முடிச்சுக்கலாம் இந்த டாபிக். per capita income is a measure of amount of money earned per person in a nation. Per capita income is a measure of amount of money earned per person in a nation.
தலா வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம். ஓகே, ஆவரேஜா சராசரி ஆண்டு வருமானம் தான் பர் கேபிட்டா இன்கம். இப்ப ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா? இங்கிலீஷ்ல ஒன்று. இங்கிலீஷ் தான் பிரச்சனையா இப்போ? per capita income is a measure of the amount of money earned per person in a nation. Per person in a nation. Okay, fine. இப்போ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி, வேற என்ன? per capita income, personal income, disposable personal income. Any doubt? மேம் தமிழ்ல ஒன் டைம் சொல்லுங்க மேம். எதுங்க பர்சனல் இன்கமா, டிஸ்போசபிள் per capita இன்கமா? தல வருமானம் என்பது தலா வருமானம் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம். சராசரி, ஆவரேஜ் இன்கம். ஓகே, இப்போ வாட் இஸ் நேஷனல் இன்கம்? NNP. நேஷனல் இன்கம் தான் கேட்டேன், per capita இன்கம் கேட்கல. Total population. தெளிவா இல்லைன்னா இதுல மார்க் போயிடும், தெளிவா இருந்தா இதுல ஈஸியா மார்க் வந்துடும். ஓகே, மை கொஸ்டின் வாஸ் வாட் இஸ் நேஷனல் இன்கம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் நேஷனல் இன்கம்னா இப்ப என்ன சொல்லணும்? NNP. Calculation of national economic health. Total population. என்னங்க திருப்பி சொல்லுங்க, யாரோ சொல்றீங்களே, சொல்லுங்க. Calculation of national economic health. Calculation of national economic Health. ஓ, calculation of national economic health டெஃபினிஷன் போயிட்டாங்க. இப்போ வாட் இஸ் நேஷனல் இன்கம்னா ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன் இஸ் நேஷனல். ஓகேவா? ஆல்சோ என்என்பி, ஆல்சோ என்என்பி. ஏன்னா கொஸ்டின்ல இதுதான் இருக்கு, ஆப்ஷன்ல இது இருக்காது. புரியுதா? அது என்என்பி தான் நமக்கு தெரியும், ஆனா ஆப்ஷன்ல ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன், ஜிடிபி மைனஸ் டிப்ரிசியேஷன், அப்புறம் இது ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஜிஎன்பி இன்டூ டிப்ரிசியேஷன், ஜிஎன்பி மைனஸ் ஏதாவது தான் இருக்கும். என்என்பின்னு டைரக்டா ஆப்ஷன்ல இருக்காது. கிளியர்? புரிஞ்சிருச்சா? புரிஞ்ச மாதிரி இருக்கா? புரிஞ்சிருச்சா? ஒரு தடவை சொல்லுங்க மேம். அப்படி. தேசிய வருமானம் அப்படின்னா என்னன்னு கொஸ்டின் கேட்டா, தேசிய வருமானம் அப்படிங்கிறது ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். ஓகே, ஃபைன். அப்ப கொஸ்டின்ல என்ன இருக்கும்னா இதுல ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ஜிடிபி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஜிடிபி, ஜிஎன்பி, பர்சனல் இன்கம், டிபிஐ, per capita இன்கம் தெரியுமா? இந்த ஜிடிபில இருந்து வர்றது என்டிபி, இதுல இருந்து வர்றது என்என்பின்னு தெரியுமா? ஓகே, இப்போ கொஸ்டின் என்னவா இருக்கும்னா சம்டைம்ஸ் நேஷனல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்பாங்க. அப்போ மோஸ்ட்லி தி ஆன்சர் இஸ் என்என்பி. டைரக்டா ஆப்ஷன்ல இருக்காது, இட் வில் பி ஜிஎன்பி மைனஸ் என்என்பியா இருக்கும். ஓகே, அப்ப ஜிஎன்பி மைனஸ் என்என்பிங்கும் போது கொஸ்டின்ல என்என்ஐ இருக்கும், நெட் நேஷனல் இன்கம். புரிஞ்சிருச்சா? நெட் நேஷனல் இன்கம், நெட் நேஷனல் ப்ராடக்டா, நெட் நேஷனல் இன்கம். ஓகே, ரெண்டும் ஒண்ணுதான். டிப்ரிசியேஷன் பண்ணதுனால ஆல்ரெடி மறுபடியும் என்என்பில டிப்ரிசியேஷன் பண்ண முடியாதுல்ல, அதனால நெட் நேஷனல் இன்கம் அண்ட் நேஷனல் இன்கம் போத் ஆர் சேம். ஓகே, அப்படி இல்லைன்னா வெறும் நேஷனல் இன்கம் கொடுத்து இதெல்லாம் இல்லைன்னா we can go with GNP. இப்போ நேஷனல் இன்கம்ங்கிறது ஜிஎன்பி, நெட் நேஷனல் இன்கம்ங்கிறது ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். புரிஞ்சிருச்சா? ஓகே, புரியலன்னா இப்பவே சொல்லிருங்க, நாளைக்கு கேட்டீங்கன்னா எனக்கே புரியாது, மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க மேம். Ma'am, one time One more time, ma'am. இதனாலதான் நாளைக்கு கேட்க வேணாம், இன்னைக்கே கேட்டுருங்கன்னு சொன்னேன். புரிஞ்சிருச்சா? தென் சி அகேன், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வராம கூட போகலாம் நம்ம, ஆனா அதுக்கு என்னென்ன பண்றோம். இப்போ வாட் இஸ் நேஷனல் இன்கம்ங்க? GNP minus depreciation. இப்போ வாட் இஸ் நெட் நேஷனல் இன்கம்? NNP minus GNP minus NNP. புரிஞ்சிருச்சா? GNP minus NNP.